ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்க. சோதனை எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சோதனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோதனை இருக்கும் என்றால் சோதனையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் சோதனை கண்டு அநேகர் சோர்ந்து போகிறார்கள். ஒரு சிலர் அநேக தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு மரித்து போய் விடுகிறார்கள். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால் சோதனை நாம் சகிக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் என்றால் நீங்கள் அந்த சோதனையை சகிக்கும்போது நீங்கள் முதலாவதாக பாக்கியவானாய் மாறுகிறீர்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை வருகிறது என்றால் நாம் அதை சகித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதனை நேரத்தில் உத்தமனாக இருப்பது மிகவும் முக்கியம். அநேகர் சோதனைகள் வரும்போது அநேக தேவையில்லாத காரியங்களை செய்து அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் மாட்டிக்கொண்டு அநேகர் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோதனை வருகிற நாட்கள் அந்த சோதனையை சகித்து அடுத்ததாக நாம் உத்தமன் என்று விளங்க வேண்டும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்று பெயர் பெற்றவராய் இருந்தார். அதுபோல் நாம் சோதனை வருகிற நாட்கள் அவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்தது. அவர் உத்தமனாக விளங்கினார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த 3 காரியங்களையும் இந்த பூமியில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் ஜீவ கிரீடத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவ கிரீடம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்து விடாது. ஆனால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அருமையான ஒரு வழியை இந்த வசனத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வருகிறது. ஆனால் சோதனை நாம் சகிக்கும் போது அடுத்ததாக உத்தமனாக விளங்கும்போது அடுத்ததாக தேவனிடத்தில் அன்பு கூறும்போது 3 காரியங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்வான் என்றால் அவன் மெய்யாகவே ஜீவ கிரீடத்தை பெறுகிறவனாக இருக்கிறான். அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் தகுதிப்படுகிறோம். என்று ராணியாக ராஜாவாக மாறுகிறவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அளிக்கிறார்கள் இந்த பூமியில். அதுபோல் நீங்கள் பரலோகத்தின் புத்திரராக பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல நாம் வாழ முடியும். அதுபோல் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் உயர்வுகளையும் மேன்மைகளை அடையும் போது கிரீடங்களை அமைக்கிற இந்த உலகத்தில் அதை பெற்று கொள்வதற்கு நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் நாம் சோதனையை சகித்து உத்தமனாக விளங்கி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மெய்யாகவே தேவன் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை இருக்கும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த சோதனையை சகித்து நீங்கள் அதை மேற்கொண்டு பாக்கியவானாய் மாறி அடுத்ததாக உத்தமனாக யோபை போல நீங்கள் வாழ்ந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி பெறுவதற்கு அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் உங்களுக்காக கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்காத இந்த ஆசீர்வாதம் சோதனை சகிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க. இந்த வேத வசனத்தில் இருக்கிற 3 காரியங்களை நாம் செய்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த காரியங்களை செய்ய முடியாவிட்டால் அந்த மனிதர்கள் யாரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. அதுபோல்
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும் சகித்து நாம் உத்தமனாக விளங்கின பின்பு நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு. ஆனால் அந்த சோதனையை நாங்கள் சகித்து உம்முடைய பார்வையில் பாக்கியவானாய் மாறி உத்தமனாக நாங்கள் விளங்கி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை இப்படியாய் நடத்துகிறதற்காய் உம்முடைய பாதையில் நடத்தி ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சோதனை கண்டு பயப்படாதபடிக்கு சோதனையை சகித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை இந்த வார்த்தையின் மூலம் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.